ஸோ இந்த வீடியோவில் நம்ம DJI Neo 2ஓட அன்பாக்சிங் தாங்க பார்க்க போகிறோம். உள்ள என்னென்ன கொடுத்துருக்காங்க, என்ன ஸ்பெக் இருக்குது, அப்புறம் எங்கே வாங்கினேன், எவ்வளோக்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து சைனாக்கு போயிருந்தேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து இந்த DJI Neo 2ஓட ஒரு வீடியோ போட்டிருப்பேன் DJI ஸ்டோர்லேருந்து. ஸோ நிறைய பேர் அதை பார்த்துட்டு என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து ப்ரோ வாங்கிட்டீங்களா, நீங்கள் அங்கேருந்து தான் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா, எப்படி வாங்கி எடுத்துகிட்டு வந்தீங்க சைனாலேருந்து அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ நான் சைனாலேருந்து வாங்கிட்டு வரலங்க, யாரும் வாங்கிட்டும் வராதிங்க அப்ராட்லேருந்து. அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ நான் இந்தியாவில் தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ண யூனிட் தான். நான் வந்து அன்பாக்சிங் சொல்லிட்டு ஜஸ்ட் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தான் காட்ட போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் Neo 2ஓட வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால் நான் என்னோட ஓன் மணி போட்டு தான் வந்து நான் வாங்கியிருக்கேன். ரிவ்யூ யூனிட்லாம் கிடையாதுங்க. சரி, ஓகே. Neo 2 நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளைமோர் காம்போ. ஆக்சுவலாக இதில் வந்து 4 வேரியன்ட் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ட்ரோன் வித் சிங்கிள் பேட்டரி. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் Neo வித் சிங்கிள் பேட்டரி அதோட போஸ்ட் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் Neo வித் 3 பேட்டரிஸ் அப்புறம் சார்ஜிங் அப், அது ஒரு வேரியண்ட்டு. அப்புறம் இப்போ நான் வச்சிருக்க இந்த வேரியண்ட் RC M3 கண்ட்ரோலரோட பேட்டரிஸ் 3 பேட்டரி, சார்ஜிங் அப்பு, அதுக்கப்புறமா வந்து இந்த ட்ரோன் வந்துடும். அதோட டிரான்சீவர்னு சொல்லுவோம். இந்த பின்னாடி ஒரு ஆண்டனா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு யூனிட். அது புதுசாக இந்த மாடல்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வரும். அதுக்கப்புறமா இன்னொரு காம்போ, மோஷன் ஃப்ளைமோர் காம்போ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து FPV ட்ரோனாகவும் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்றதுனால FPV மோஷன் கண்ட்ரோலர் ஒன்று வரும். அந்த காம்போ அவைலபிளாக இருக்குது. நான் இந்த காம்போ தான் வாங்கியிருந்தேன். எதனாலனா ஆல்ரெடி நான் காகல்ஸும் FPV கண்ட்ரோலரும் வச்சிருக்கேன். அதனால் இந்த காம்போ தான் வந்து அவைலபிளாக இருந்தது. ட்ரோன் வித் சிங்கிள் பேட்டரி, ட்ரோன் வித் 3 பேட்டரிஸ் காம்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அவைலபிளாக இல்லை. சைனாவில் மட்டும் தான் நான் அதை பார்த்தேன். சரி, ஓகேங்க. இதை ஏற்கனவே ஓப்பன் பண்ண யூனிட் தான். நான் இப்போ வந்து டாப் வியூலேருந்து வந்து ஒரு ஆங்கிள் வந்து காட்டுறேன். அதில் கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். டேபிள் கொஞ்சம் அழுக்காக இருக்குங்க. அதை நான் மாற்றிடுவேன் கூடிய சீக்கிரம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏற்கனவே இங்கே இருக்குது பாருங்கள் சீலு. ஆனால் இது ஓப்பன்லாம் தான் இருக்குது. நீங்கள் புதுசாக வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு கவர் வந்தால் வரும். இப்போ வர நிறைய மாடல்ஸ்க்கு அந்த கவர் வர மாட்டேங்குதுங்க. அதுக்கு பதில் இந்த மாதிரி சீல் வந்துடும். இப்படி நீங்கள் பிக்கிற மாதிரி இருக்கும். பிச்சிங்கன்னா அந்த சீல் வந்து ஓப்பன் ஆகிடும். அப்படியே வந்து பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் வந்துடும். நான் அதுக்கு முன்னாடி பாக்ஸ் வெளியே என்ன இருக்குன்னு காட்டட்டுமா? ரொம்ப நேரம் டைம் ஆக்க வேணாம். இதுக்கு ஜஸ்ட் என்னென்ன உள்ளே இருக்குன்னு சொல்லி இங்கே காமிச்சிருக்காங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள். ஏர்க்ராஃப்ட் இருக்குது, அப்புறம் ஃப்ளைட் பேட்டரி 3 பேட்டரிஸ் இருக்குது, அப்புறம் டிஜிட்டல் டிரான்சீவர், அது அந்த ஆண்டனா வச்சது இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரொப்பலர் கார்டு வந்துடும், அப்புறம் ரிமோட் கண்ட்ரோலர் RC M3 கண்ட்ரோலர். இது வந்து RC2 நம்ம மினி 5 Pro வாங்கணும் அந்த டச் ஸ்க்ரீன் வச்ச கண்ட்ரோலர். அது கூடயும் இந்த ட்ரோன் வந்து கனெக்ட் ஆகும். பட் இந்த வேரியண்ட்டில் அதுதான் வருது. அப்புறம் சார்ஜிங் அப்பு. இந்த சார்ஜிங் அப்பில் பார்த்தீங்கன்னா 3 பேட்டரியுமே சைமல்டேனியஸாக சார்ஜ் ஆகும். 45 வாட் மேலே இருக்க எந்த ஒரு ரேட்டிங் சார்ஜர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். PD சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா 3 பேட்டரியும் ஒரே நேரத்தில் சார்ஜ் ஆகும். USB-C கேபிள், அப்புறம் ஸ்பேர் ப்ரொப்ளர்ஸு, ஸ்க்ரூ டிரைவர், மேனுவல்ஸு, இதுதான் இருக்குங்க. ஸோ Neo 2ஓட அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்னு பார்த்துலாமா? அது போட்டுருக்கு பாருங்கள். பாம் டேக் ஆஃப் லேண்டிங், கெஸ்டியர் கண்ட்ரோல். கெஸ்டியர் கண்ட்ரோல் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்தா சூப்பராக இருக்குது. நம்மளும் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வெளியே போய்ட்டு. ஃபாஸ்டர் ஸ்மூத்தர் ட்ராக்கிங் வித் ஆக்டிவ் ட்ராக்கு. அந்த நியோவோட கம்பேர் பண்ணால் இது வந்து இன்னும் நல்லாவே ட்ராக் பண்ணுது. ரொம்ப வந்து சீம்லெஸ்ஸாக இருக்குது. உள்ள ஒரு குட்டி டிஸ்பிளே வேறு வருது. அதை ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அப்புறம் ஈஸி மொமெண்ட் கேப்சர் வித் செல்ஃபி ஷாட்டு. அது என்னன்னு தெரியல, எல்லாம் செக் பண்ணி பார்த்தா தெரியும். ஆம்னி டைரக்ஷனல் ஆப்ஸ்டிக்கல் சென்சிங் அண்ட் வெர்சடைல் ஃப்ளைட். ஆம்னி டைரக்ஷனல் சென்சார்ஸ் இருக்குங்க. அது வந்து மோனோகுலர் விஷன் சென்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மேலேயும் இருக்குது, கீழேயும் இருக்குது. அந்த சென்சார் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 4K ஹை குவாலிட்டி இமேஜிங். இதில் வந்து அந்த ஃப்ரேம்ஸ்லாம் எதுவுமே போடல. ஏன்னா 4K 60 ஃப்ரேம்ஸில் வரைக்கும் எடுக்குது. முன்னாடி நியோவில் வந்து 4K 30 தான். அந்த கேமரா வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ½ இன்ச் சென்சார் தான். என்ன ஒரு பியூட்டினா இதுவும் ½ இன்ச் சென்சார் தான். இதில் வந்து அவ்வளோ கிளாரிட்டியான கேமரா கொடுக்குறாங்கன்னா நான் நியோ வீடியோவே சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கொடுக்க முடியும். அவங்க வந்து லிமிட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஃபஸ்ட்டு வேரியன்ட் அப்படின்றதுனால. அப்புறம் லைட் வெயிட் போர்ட்டபிள் டிசைன் அண்ட் வித் ஃபுல் கவரேஜ் ப்ரொப்பலர் கார்டு. ரைட், ரொம்பலாம் இல்லை. நான் அப்படியே ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. மேலே ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நம்ம ட்ரோன் இருக்குது. ஆக்சுவலாக கவர் போட்டு இருக்கும். நம்ம வந்து இப்படி இருக்குது. ஸோ ட்ரோன் வந்து நியோவோட கம்பேர் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. Neo 2 சூப்பராக இருக்குது ட்ரோனு. கலர் வந்து டார்க் கலரில் இருக்குது. முன்னாடி நியோ வந்து கொஞ்சம் ஒயிட்டிஷாக இருக்கும், ஒயிட்டிஷ் கிரே. இது வந்து கொஞ்சம் டார்க் கிரேவாக இருக்குது. பேட்டரி குட்டியோண்டு தான் இருக்குது. நான் ட்ரோன் அப்படியே சைடில் வச்சுறேன் இப்போதைக்கு. அப்புறம் அடியில் அந்த கண்ட்ரோலர்ஸு, பேட்டரி, சார்ஜிங் அப்படிலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே தூக்குவோம். அவ்வளோதான். பாக்ஸுக்கு அடியில் வேறு எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது வர வர பேக்கிங்லாம். ஓகே, RC M3 கண்ட்ரோலர். நம்ம ஏற்கனவே RC2 கண்ட்ரோலர் வச்சுருக்கோம். இதை வச்சு மோஸ்ட்லி ஃப்ளை பண்ண மாட்டோம். ஏன்னா இதில் வந்து ஒரு ஃபோனை மவுண்ட் பண்ணணும். நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். நான் வச்சிடுறேன் RC M3 கண்ட்ரோலர். அதுக்கப்புறம் ஸ்பேர் ப்ரொப்பலர்ஸுங்க. ஒரு 2 ப்ரொப்பலர் தான் இருக்குது. அப்புறம் 3 பேட்டரியில் ஒரு பேட்டரி ட்ரோன்லேயே இருக்குது. அப்புறம் 2 பேட்டரி வித் சார்ஜிங் அப்பு, ஒரு Type-C கேபிள், PD கேபிள். இது எப்போவுமே டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துட்றாங்க அங்கே கேபிள். இது RC M3 கண்ட்ரோலர் அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து அது இன்னொரு பின்னு, அது லைட்னிங், ஆப்பிளுக்கு மட்டும் அந்த லைட்னிங் பின் வரும். அந்த ஒரு பின்னோட கேபிளும் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. யூசர் மேனுவல், இந்த ஸ்க்ரூ டிரைவர் இருக்குது.
செம குட்டியாக இருக்குது சார்ஜிங் ஹப்பு. நான் பார்க்குறதுக்கு பெருசாக அந்த மாதிரியே ஒரு ஃபீலு. ஓகே, அதே மாதிரி தான் சைடில் வந்து ஒரு டைப் சி போர்ட் இருக்குது. ஸோ 45 வாட்டு 65 வாட் சார்ஜர். மோஸ்ட்லி நீங்கள் 45 வாட் பிடி சார்ஜர் இல்லை அதுக்கு மேலே 65 வாட்டு 120 வாட் யூஸ் பண்ணாலும் சரி 45 வாட்டே மினிமம் போதும். உங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர்லேயே 3 பேட்டரியும் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் சார்ஜ் ஆகும். அதே நேரத்தில் 30லேருந்து 45 வாட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா 2 பேட்டரி வந்து சைமல்டேனியஸாக சார்ஜ் ஆகும். 30 வாட்டுக்கும் கீழே இருக்க ரேட்டிங் சார்ஜர் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பேட்டரி தான் ஒரு நேரத்தில் சார்ஜ் ஆகும். அதே நேரத்தில் இந்த ஒரு பேட்டரியை நம்ம ட்ரோனில் மாட்டிட்டு சார்ஜ் போட்டோம் அப்படின்னா வந்து 15 வாட்ஸில் தான் வந்து இது எடுத்துக்கும். நீங்கள் எந்த சார்ஜர் போட்டிங்கனாலுமே வந்து 15 வாட் ஸ்பீடில் தான் வந்து சார்ஜ் ஆகும். அது ஒரு மணி நேரம் மேலே எடுக்கும் கண்டிப்பாக. ஸோ எப்பவுமே சார்ஜிங் ஹப் வச்சுருந்தீங்கன்னா அதில் சார்ஜ் போடுறது நல்லது. ஃப்ளைட் டைமை பொறுத்த வரைக்கும் 19 நிமிஷம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ரியல் வேர்ல்டில் வந்து ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதை நம்ம ஃப்ளை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த ஒரு ஸ்லாட்டில் உட்காரணும். அது உட்காந்த பிறகு தான் அப்படி. ஸோ ட்ரோன் கேமராவை அப்படி ஓப்பன் பண்ணுவோம். முன்னாடி கிம்பல் கவர் கொடுத்துருக்காங்க. கிம்பல் கவருமே டிரான்ஸ்பரண்ட்டாக முன்னாடி இருக்கும். இப்போ வந்து ஒரு கிரேயிஷாக ஒப்பேக்கு உள்ள கேமரா இருக்கிறது வந்து அந்தளவுக்கு தெரியல கிளாரிட்டியாக, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து அதே 1/2 இன்ச் சென்சார். பட் இந்த வாட்டி வந்து 2 ஆக்சிஸ் கிம்பல், அதாவது மேலே கீழே போகும், சைட்லேயும் இப்படியும் வந்து டில்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்கும் ஃப்ளைட்டு. ஸோ தெரியுதுங்களா, இங்கே வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது உங்களுக்கு. நான் இப்போ வந்து நான் இன்னும் ஃபோனோட கனெக்ட் பண்ணல. அப்படியே வந்து பவர் பட்டன் மேலே இருக்கு பாருங்கள். ஒரு ப்ரெஸ், இன்னொரு லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டேபிள் பண்ணிக்குதுங்களா? ஸ்டெபிலைஸ் ஆகுது பாருங்கள். முன்னாடி டிஜேன்னு காட்டுது, குட்டியூண்டு இது அன்ஆக்டிவேட்டட். வையால இதை மட்டும் கரெக்டாக சொல்லிடுது. டிஜேயோட ட்ரோன் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் ஆக்டிவேஷன் பண்ணாமல் அது வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகாது. இது எதனால் அப்படி பண்ணுறான்னு தெரியல. நிறைய பேர் வந்து அதை ஒரு குறையாக சொல்லியிருக்காங்க. ட்ரோனை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவேட் பண்ணுறது நல்லது. அதாவது ஆக்டிவேட் பண்ணாமல் பயன்படுத்தலாம் அப்படின்னா வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் ஃப்ளை பண்ணலாம். ஆக்டிவேட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு லாங் ரேஞ்சு ஹைட்லாம் வந்து போகும். ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அன்ஆக்டிவேட்டட்னு சொல்லி காட்டுது. இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன மோடில் இருக்கும், எவ்வளோ தூரத்தில் போகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே காட்டும். பின்னாடி இருக்குது அழகாக டிரான்சீவர். இது வந்து டைட்டாக செக்யூராக இருக்குன்னு நினைக்கிறேன். 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த இடத்துல. இது போட்டால் தான் வந்து நமக்கு அந்த ஆக்கிசிங் 4, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு O4 மாடியூல் மாதிரி தான் ஆக்கிசிங் 4. இது இல்லாமல் வந்து வெறும் வைஃபை ரேஞ்சில் மட்டும் தான் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த கண்ட்ரோலர்லாம் நீங்கள் பயன்படுத்துறீங்க, RC2 கண்ட்ரோலர், FPV கண்ட்ரோலர், அதுக்கப்புறமா வந்து இந்த RCN3 கண்ட்ரோலர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாடியூல் கண்டிப்பாக இருக்கணும். இது இல்லை அப்படின்னா வந்து லாங் ரேஞ்ச் போகாது. ஃபோனோட யூஸ் பண்ணும்போது இது தேவைப்படாது. அந்த ட்ரோன் வித் சிங்கிள் பேட்டரி, ட்ரோன் வித் அந்த 3 பேட்டரிஸ் சார்ஜிங் ஹப் இருக்குல்ல, அந்த 2 வேரியண்ட்டுக்குமே இந்த டிரான்சீவர் மாடியூல் வராது. இது ஃபஸ்ட் டைமாக இப்படி கொடுத்துருக்காங்க. எதனாலும் தெரியல. அந்த மாடல்ஸ்க்கு இந்த சிங்கிள் பேட்டரி 3 பேட்டரி இருக்க வேரியண்ட்டுக்கு வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணுறதுக்காக மேபி இது வந்து ஒரு தனி எக்ஸ்டர்னல் மாடியூலாக கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சென்சாரை பொறுத்த வரைக்கும் ஆம்னி டைரக்ஷனல் சென்சார். இதுதான் அந்த மோனோகுலர் விஷன் சென்சார். அது தெரியுதுங்களா, மோனோகுலர் விஷன் சென்சார். அப்படியே அதுக்கு கீழேயும் இந்த சென்சார் இருக்குது. இது ஒரு குட்டி கேமரா மாதிரி தாங்க. அப்படியே இந்த வைடு ஃபீல்ட் ஆஃப் வியூவில் வந்து இருக்கும். ஃப்ரண்ட்டில் லைடார் சென்சார் பார்த்தீங்களா? அந்த லைடார் சென்சார் வந்து ஃபஸ்ட்டு R3Sல எப்படி கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா வந்து மினி 5 ப்ரோவில், அப்புறம் Neo 2. நீங்களா பெரிய ட்ரோனில் என்ன சின்ன ட்ரோன்லேயே நான் கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த லுக் வைஸ் பார்க்குறதுக்கு நியோ வந்து நான் இப்போ வச்சுட்டு இல்லை, நான் சேல் பண்ணிட்டேன். நியோ இருந்ததுன்னா அப்படியே 1-to-1 கம்பேரிசன் இருந்திருக்கும். Neo 2 அப்படியே வந்து இன்னும் ஒரு ரோபஸ்ட்டாக பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், அப்படியே பின்னாடி அந்த ஆண்டெல்லாம் வச்சு எப்படி சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நம்ம வெளியே போய் ஃப்ளை பண்ணும்போது அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் தெரியும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு அன்ஆக்டிவேட்டட்னு இருக்குது. நான் ஆக்டிவேட் பண்ணிடுறேன். ஆக்டிவேட் வந்து இப்போயே பண்ணிடலாங்களா, அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நான் ஆக்டிவேஷனும் இப்போயே பார்த்துடலாம். நெட் ஆன் பண்ணிட்டேன். ஸோ டிஜே ஃப்ளை ஆப்புமே பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படியே ரெடியாக தான் இருக்குது. டிஜே ஃப்ளை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் லாகின் பண்ணியிருக்கணுங்க. ஸோ டிஜேயில் அக்கௌண்ட் வச்சில்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அது ஒன்றும் சிம்பிள் தான். நீங்கள் டிஜே ஃப்ளை ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே க்ரியேட் அக்கௌண்ட் கேட்கும். மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிடலாம். இப்போ பாருங்களேன், நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன் ஆப்பை. எனக்கு வந்து நியூ வெர்ஷன் அவைலபிள் சொல்லிட்டு காட்டுது. நியூ வெர்ஷனில் வந்து வாட்ஸ் நியூ ஆட் சப்போர்ட் ஃபார் டிஜே Neo 2. நான் இப்போ அப்டேட் பண்ணால் தான் இந்த Neo 2 யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்டேட் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ Neo 2 காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. நான் Neo 2 கிளிக் பண்ணுறேன். கனெக்ட் வித் RC, கனெக்ட் வியா மொபைல் டிவைஸ், கனெக்ட் வித் RC அண்ட் காகுல்ஸ்னு கேட்குது. ஸோ 3 ஆப்ஷன்ஸ் காட்டுதுங்களா. நான் வந்து RC கொடுத்துக்கிறேன். இது வந்து ஒன் டைம் செட்டப்லாம் கிடையாதுங்க. கரண்ட்டாக இப்போ நம்ம வந்து எதோட கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது அது கேட்குது. ஸோ நான் இதோட வந்து அந்த RCN3 கண்ட்ரோலர் கூட வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த C போர்ட்டை வந்து ஜஸ்ட்டு ரிமோட்டில் கனெக்ட் பண்ணாமல் அப்படியே வந்து கொடுத்துக்கிறேன். இது கொடுத்தா தான் லைவ் ப்ரிவ்யூ வரும். இதுதான் இந்த கண்ட்ரோலரில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த கேட்குது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பேரிங் இஷ்யூஸ் வந்து நமக்கு இருக்குங்க. எப்போவுமே வந்து நம்ம ட்ரோன் ஆன் பண்ணுவோம், ரிமோட் கண்ட்ரோலர் ஆன் பண்ணுவோம், லைவ் ப்ரிவ்யூ வந்து நமக்கு டிஸ்பிளேல காட்ட ஆரம்பிச்சிடும். பட் இப்போ வந்து எனக்கு ஆகலை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ட்ரோனில் பவர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 4 செகண்டுக்கு அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்களேன் கண்டினியூஸாக. இப்போ வந்து ட்ரோன் வந்து பேரிங் மோடு போயிடுச்சு. லைட் தெரியுதுங்களா, ஒன்று ஒன்றா வந்து அப்படி பிளிங்க் ஆகி போகும், ஒன்று ஒன்றா பிளிங்க் ஆகும். இப்போ பேரிங் மோடில் இருக்குது. ஸோ நான் ரிமோட்டையும் ஆன் பண்ணிட்டேன், ஃபோனோட கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து இந்த ஆப்ஷன்
இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கீழே கனெக்ட் டு ஏர்க்ராஃப்ட் கண்ட்ரோல் டேப்பில் லாஸ்ட்டில் கனெக்ட் டு ஏர்க்ராஃப்ட்னு இருக்கும். ஆயிடுச்சு பாருங்கள், இப்போ பேர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, என்னடா லைவ் ப்ரிவியூ வரலையே அப்படின்ட்டு நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. இதற்கு பாருங்கள், ஆக்டிவேட் டிஜே டிவைஸ் ஏர்க்ராஃப்ட் ஆர்சி அக்ரி கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நமக்கு லைவ் ப்ரிவியூ வந்துடும். யூஸ்வலாக வந்து நம்ம கனெக்ட் ஆகிடுங்க, சில நேரத்தில் வந்து பேரிங் வந்து நடந்திருக்காது, அது வந்து நம்ம பண்ணுற மாதிரி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நியூ ஃபோமர் அவைலபிள் 591 MB இருக்குது. இது வந்து நான் டவுன்லோட் பண்ணோம் நியோ 2க்கு. ஆடட் மேனுவல் மோட் வென் யூஸ்ட் வித் காகுல்ஸ் N3 காகுல்ஸ் 3FP கண்ட்ரோலர் 3 இது கூடலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னா வந்து இப்போ டவுன்லோட் ஆகுதுங்க. நான் வைஃபைல கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை முடிச்சுட்டு வரேன். ஸோ இதோட காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் ஒரு 45,000 to 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இந்த ஃப்ளைமோர் காம்போ வேரியண்ட் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது இந்தியாவில். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ்டுலாம் கிடையாதுங்க, முன்ன பின்ன வந்து ஆகும். இது வந்து ஆஃப்லைன் ஷாப்ஸில் நீங்கள் வாங்கலாம். டிஜே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு டெலிவரிலாம் வந்து இருக்காது. நிறைய பேர் கேட்குறீங்க, லிங்க்கு சொல்லுங்கள் லிங்க் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி டிஜே ட்ரோன்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்கலாம், பட் ரேட் அதிகமாக இருக்கும். ஆஃப்லைனில் வாங்கினீங்க வந்து கம்மியாக கிடைக்கும். நான் வாங்கின ஷாப்போட காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவங்ககிட்ட வந்து கேட்டு பாருங்கள். ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே தான் இருக்கும், ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நியோ 2 வந்து வாங்கி ரிவ்யூ பண்ணுங்க ப்ரோன்னு சொன்னீங்க. இது ரிவ்யூ யூனிட்லாம் கிடையாது, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். உங்களுக்காக தான் இந்த எஃபோர்ட் எடுத்து நம்ம இந்த வீடியோஸ்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இந்த ட்ரோனை பற்றி அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேட்கலாம். ஸோ நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுறீங்க, அதாவது பர்சனலான கொஸ்டின்ஸை கமெண்ட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது அந்த கமெண்ட் எனக்கு காட்டும், பதிலுக்கு நான் ரிப்ளை பண்ணால் உங்களுக்கு காட்டாது, இல்லை அந்த ரிப்ளை கீழே ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து காட்டாது. ஸோ கான்வர்சேஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக லென்த்தாக கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நமக்கு இருக்குது, டெக் வித் டியர் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதை நான் எப்போவுமே ஆக்டிவாக தான் இருப்பேன். நம்ம இன்ஸ்டாகிராமோட ஐடியுமே நம்மளோட யூடியூப் சேனலோட அபவுட் பேஜில் இருக்குது. நான் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து பார்க்கலாம்.